அண்ணன் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் திமுகவின் முக்காடு விழா ரொம்ப சீருஞ்சிறப்புமா நடந்திருக்கு. ஒரு நிகழ்ச்சியை உருப்படியாக நடத்த முடியல. இவர் கொங்கு மண்டல தளபதியானே உடன்பிறப்புகள் அண்ணன் செந்தில் பாலாஜியை பார்த்து சிரிக்கிறாங்க. நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்தே சொதப்பலோ சொதப்பல். அது சரி, மதுப்பிரியர்கள் சாபம் சும்மா விடுமா? கரூர்ல திமுகவின் முப்பெரும் விழாவை நடத்த போறோம். அது அண்ணன் செந்தில் பாலாஜியின் ஏற்பாடுன்னு தெரிஞ்சதும் இந்த நிகழ்ச்சி உருப்படவே கூடாதுன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மதுப்பிரியர்கள் வேண்டாத தெய்வம் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்கி கொள்ளையடிச்ச காசுல தானே விழா நடக்குது. அது நல்லா நடக்க கூடாதுன்னு வயிற்றெரிச்சலோட சொன்னாங்க. அவங்க வேண்டுதலோ என்னவோ தெரியல, விழாவில் பல குழப்பங்கள். முதல்ல விழாவை தலைமையேற்று நடத்த வேண்டிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விழாவுக்கே வரல. அவருக்கு பதிலாக விழாவை தலைமையேற்று நடத்தின ஐயா TR பாலு விழா ஆரம்பிச்சதுல இருந்தே கடுன்னு இருந்தாரு. ஆனா பேச கூப்பிட்டப்ப கூட பேசாம ஸ்டாலின் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஏன் எல்லாருக்கும் இவ்வளவு கடுப்புன்னா, அண்ணன் செந்தில் பாலாஜி விழாவை பயங்கரமா சொதப்பிட்டாரு. மழை வரப்போகுதுன்னு தெரியும், கொட்டகை போட்டிருக்கலாம்ல, கொட்டகை போடல. மழை வந்ததும் ஓட முடிஞ்ச நிர்வாகிகள் விட்டா போதும்டா சாமின்னு ஓடிட்டாங்க. ஓட முடியாதவங்க சேர தலைக்கு மேல தூக்கிட்டு முக்காடு போட்டுட்டு நின்னாங்க. இது முப்பெரும் விழாவா இல்ல முக்காடு விழாவான்னு டவுட் வந்துருச்சு. ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஐயா ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்கிறது கட்சியில் உள்ள சீனியர்களுக்கு பிடிக்கல. இதுல விழா சொதப்புனதும் இன்னும் கடுப்பாகிட்டாங்க. திமுகவுக்கு தேர்தல் நெருங்க தொட்டதெல்லாம் தோல்வியாவே இருக்கு, எல்லாமே சறுக்கலாவும் இருக்கு. உடன்பிறப்பே வான்னு சொன்னாங்க, யாரும் வரல. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க, ஒரு அடி கூட நகரல. இப்ப முப்பெரும் விழாவும் முக்காடு விழாவா போயிடுச்சு. ஐயா ஸ்டாலின் பேசுனது கூட பெருசா ரீச் ஆகல. உப்பு சப்பு இல்லாம வழக்கம் போல காலை உணவு திட்டம் அப்படின்னு கதறினதுதான் மிச்சம். ஆக திமுகவின் தோல்வி அண்ணன் செந்தில் பாலாஜியின் தலைமையில கரூர்ல இருந்துதான் தொடங்குது.